வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். சார், தமிழ்நாடு அரசியல் நாளைக்கு ஆளுநர் உரையோடு ஒரு பக்கம் தொடங்க போகுது அப்படின்னா, இந்த பக்கம் அரசியல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக விவகாரம், சி விஜயபாஸ்கர் அவர்கள் விலகி இருக்கிறார். அதிமுக குறிப்பா விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருக்குரிய செல்வாக்கு அப்படின்னாலும் கூட எதிர்கட்சிகளை இந்த நிலைமைக்கு ஆக்குறாரு. திரும்ப முதலமைச்சரின் மீதுதான் அந்த விமர்சனம். எப்படி பாக்குறீங்க சார்? இந்த அரசியல் அப்படிங்கிறது இதுதான் அவர் சொன்ன மாற்றா உங்களுடைய பார்வை? சட்டமன்ற கூட்டத்தொடரில் அர்லேக்கரோட அதிரடிகள் நிறைய வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்தே மாதரம் பாடுதல் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் மாறும். அப்புறம் அவர் தயாரித்து கொடுக்குற உரையை அவர் வாசிப்பாரான்லாம் ரொம்ப சந்தேகம். இன்னும் சொல்ல போனால் அவர் தமிழ்நாட்டுக்கு பெர்மனன்ட் ஆளுநராக வரப்போறாருங்கிறது தான் இப்போதைக்கு டெல்லி வட்டார டாக். கேரளாவுக்கு வேற கவர்னர் கொண்டு போயிட்டு ப்ராப்ளி நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவரை கொண்டு போகலாம், அல்லது வேற யாரையேனும் கேரளா கவர்னர் ஆக்கிட்டு அர்லேக்கர் இங்க நிரந்தர கவர்னரா வரப்போறாரு. அது உறுதி. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த ஸ்டாண்டு தான் அவரோட ஸ்டாண்டு. வந்தே மாதரம் பாடணுங்கிறது தான் ஸ்டாண்டு. கேரளால பெரிய பிரச்சனை வரல. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அபிஷியல் ஸ்டேட்ஸ் அங்க இல்லை. இங்க அது ரொம்ப காலத்து மரபாக இருக்கிறது. வந்தே மாதரம் பாடுவதற்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடணுங்கிற அந்த குரல் வரும். ஆளுநர் அதுக்கு ஒத்துக்கொண்ட மாதிரி தெரியல. ஆளுநர் மாளிகை வட்டாரங்களை விசாரிக்கும் போது அவர் அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. உரையிலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவரு அந்த மாதிரியான உரையை வாசிப்பதற்கும் தயாராக இல்லை மாதிரி தான் தெரியுது. இதுல எப்படி விஜய் அரசு அடுத்த கட்டம் எடுக்க போகுதுன்னு தெரியல. என்ன காரணம்னா, திமுக அரசு ஒரு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்து போயிட்டே இருந்தது. ஆன்டி பிஜேபி நேரேட்டிவ்ல அவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. எம்ஜிஆர் பாணி அரசியல் தான். அதாவது டெல்லியோட அணுக்கமாக போகிற ஒரு உறவு. அப்போ அர்லேக்கரை பகிச்சுக்கவும் முடியாது. இங்கேயும் பல குரல்கள் எழும்பும். வைகோ ஈவினிங் பார்க்க போறார் போல இருக்கு விஜய. ஈவினிங் 3:30க்கு வைகோவும் துரை வைகோவும் ரெண்டு பேரும் பார்க்கும்போது இது பற்றி எல்லாம் பேச்சு வரும். அதாவது ஏன்னா வைகோ ரொம்ப சீனியர் லீடர். அப்போ வந்தே மாதரம் வெர்சஸ் தமிழ் தாய் வாழ்த்து, இதுல திமுகவோட பழைய நிலைப்பாடுகள், அண்ணா காலத்து நிலைப்பாடு, கலைஞர் காலத்து நிலைப்பாடு, இதை பற்றிய தெளிவை வைகோ கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா வைகோ கட்சி எம்எல்ஏ 2 பேர் ராஜினாமா பண்ண தயாரா இல்லை. என்ன காரணம்னா, விஜய் வைகோ ராஜினாமா பண்ண ஏதாவது ஒரு தொகுதியில அவர் நிக்கணும், நின்று வெற்றி பெற்று அவர் அமைச்சரவைக்குள்ள வரணும்னு விஜய் தன்னோட விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் போல இருக்கு. வைகோ அதுக்கு இன்னமும் அவர் இசைவெல்லாம் தெரிவிக்கல. ஸோ இப்படி பல கட்ட குழப்பத்துல இன்றைய தேதிக்கு நாளையிலிருந்து துவங்குகிற அரசியல் நிகழ்வுகள் அதை நோக்கி போகின்றன தான் நான் நினைக்கிறேன். ஏராளமான குழப்பங்களை நோக்கி போகும். ஜி.கே. வாசன் உள்ள வந்துட்டா மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு வந்துரும் நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்ற சரிதான். ஜி.கே. வாசன் உள்ளதான் வராரு. அவரு வேற எங்க தனியா இருந்து என்ன பண்ண முடியும்? எம்எல்ஏ இல்ல அவருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் ராஜினாமா. விஜயபாஸ்கர் தொடர்ந்து இந்த 2 எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ 2 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா, ஒருவேளை அவங்க வைகோவோட சமரசத்தை ஏற்று ராஜினாமா செய்தார்கள்னா அப்போ 3 ஆயிருது. இப்போ கையில ஏற்கனவே 5, 5, 3, 8. விஜய் திருச்சி கிழக்கு 1, 9. ஒரு 10 தொகுதி ஒரு ரவுண்டா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா தெரியல. இதுல பல குழப்பங்கள் இருக்கு. அந்த 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்படி வரும், இன்னைக்கு கோர்ட் என்ன முடிவு பண்ணும், இல்ல ஒரு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் போட வேண்டியது வரும். அது தனி குழப்பமா இருக்கு. விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் அவரோட செல்வாக்கை மட்டும் அவர் நம்புறாரு, ராலிமலை செல்வாக்க. இன்னும் சொல்ல போனா, வழக்கமா அவரு தொகுதியில வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றிக்காக பாடுபட்டவர்களை எல்லாம் குற்றால அருவியில கொண்டு போய் குளிப்பாட்டு வரான். அதுக்கு அங்க இருந்தே ராலிமலையில இருந்தே கடாரெல்லாம் கொண்டு போவாங்களாம் விருந்து கொடுப்பதற்கு. இந்த வாட்டி புதுக்கோட்டை மாவட்டம் பூரா அதிமுக நண்பர்கள் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இன்னும் கூட ஒரு செட்டு குத்தாலத்தில் குளிச்சுட்டு இருக்குன்னாங்க. இன்னமும், அதாவது நேற்று ராஜினாமா பண்ணாரு, ஆனா இன்னமும் தொடர்ந்து குளிச்சுட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தோட அந்த தனது செல்வாக்கை அவர் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஆனா அது தாவேக்கா, லோக்கல் தாவேக்காவுக்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்லை. தாவேக்கா எம்எல்ஏக்கள்லயே நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு பவரும் இல்லை, மாவட்ட செயலாளராகவும் இல்லை, மாற்று கட்சியில இருந்து ஏகப்பட்ட அட்மிஷன்.
அவங்க எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்துல டாமினேட் பண்றவங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் இவங்க அவங்களை எதிர்த்து போட்டி போட்டிருப்பாங்க. சிலர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். சிலர் தோல்வி நெருக்கவட்டத்துல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே மாற்று கட்சியிலிருந்து குறிப்பா அதிமுகல இருந்து வர்றவங்களால நம்ம அரசியலுக்கு ஆபத்து. இது தாவேகாவின் பல்வேறு தரப்பினரின் நிலை. தாவேகா சார்பா நின்று வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப வெறுக்கிறாங்க அதை. அது விஜய்க்கு தெரியுமானே தெரியல. விஜய் நம்ம சொன்னா எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்கங்கிற மனோபாவத்துல இருக்காரு. அரசியல் அப்படியானது கிடையாதுங்க. நமக்கு என்ன இதுல இருக்குன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. நமக்கு இதுல என்ன அரசியல் அனுகூலம் இருக்கு, நம்மளால வளர முடியுமா, ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த மாவட்டத்துல அவங்க டாமினேட் பண்ணுவாங்களே, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. இந்த விஜயபாஸ்கரே எத்தனை பேர் டாமினேட் பண்ணி வந்தவருங்க. அதிமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு முத்திரையர் கம்யூனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அதிமுக சப்போர்ட்டருங்க காலங்காலமா. புதுக்கோட்டை மாவட்டத்தோட பக்கத்து பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம், இது எனக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி. அங்கிருந்து முத்திரையர் கம்யூனிட்டி எடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே அவங்க அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்தே. கூப்பா கிருஷ்ணனே ஆலங்குடியில் நின்னவர் தான், நின்று வெற்றி பெற்று இருக்கிறாரு. விஜயபாஸ்கரோட டார்ச்சர்ல தான் அவர் கட்சி விட்டே போனாரு. இப்ப தாவேகால நின்று இப்போ ஒரு வாரிய தலைவரா இருக்காரு. அவர் பையனுக்கு திருச்சி கிழக்குல சீட்டு கேட்கிறாரு. ராவா லாரன்ஸ் நான் நிக்க போறேங்கிற மாதிரி அவரு கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன அதுல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல வெல்லமண்டி நடராஜன் அவரு நான் என் பையனை கொடுங்கன்றாரு. இதெல்லாம் ஒரு தலையை சுத்த வைக்கிற பிரச்சனைங்க. இதுல விஜயபாஸ்கரும் உள்ள பூந்து வர போறாரு என்றால் அது ஒரு மாபெரும் பிரச்சனை ஆகும். ஏன்னா திருச்சி கிழக்கு பிராலிமலை அது ஒரு பிளாக்கா மாறிடும். அது ஒரு பகுதி. அப்போ ஓட் பேங்க் எல்லா பாலிடிக்ஸும் நீங்க பார்த்தாகணும். விஜய்ங்கிற அந்த ஒற்றை வார்த்தையே எல்லா ஓட்டுகளையும் பெற்று தரணும். அப்படி ஒன்றும் பெற்று தரலைங்களே. ஒரு மொத்தமா வாங்கியிருக்கிற ஓட்டு சதவீதத்தை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஓட்டு சதவீதம் தான் வந்திருக்கு. பெரிய அளவுக்கு அலையெல்லாம் எங்கெங்க அடிச்சிருக்கு. அலையடிச்சா ஒரு 150 200 சீட் நீங்க ஜெயிச்சிருக்கணும்ல. அப்படியான அலையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சில பகுதிகளில் குறிப்பா அர்பன் பகுதிகளில் ஒரு ஆங்கர் இருந்திருக்கு. திமுக பேர்ல ஒரு வெறுப்பு இருந்திருக்கு, அதிமுக பேர்ல வெறுப்பு இருந்திருக்கு. விஜய்க்கு ஆதரவாக அது முடிஞ்சிருக்கு. எனக்கு பழக்கமான ரூரல் ஏரியால நான் எப்படி கணிச்சேன்னா அப்படிதாங்க ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது இதே புதுக்கோட்டை மாவட்டம், இல்ல தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், என்னோட பரிச்சயம் உள்ள நான் நெருங்கி பழகிய அரசியல்ல பெரிய அளவுக்கு பங்கெடுத்த மாவட்டங்கள்ல திமுக அதிமுக அப்படிதான் இருக்காது. அது ஒண்ணும் அப்படியே முழுக்க டிவிக்கு ஆதரவெல்லாம் மாறவே இல்லை. அப்படி நினைக்கிறதே தப்பு. அப்போ விஜயே தனது போக்கு, அரசியல் போக்கு எல்லாத்தையும் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இருக்கு. ஆனா அவரோட ஸ்டைல் அதுக்கு சூட்டபிள் இல்லை. அப்படி நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தினம் பார்ட்டி ஆபீஸ்க்கு பார்க்கணும் எல்லாரையும். சரி, அந்த பார்ட்டியோட ஆபீஸ்ங்கிறது எங்கேயோ பனையூர்ல இருக்குங்க. அது வேற ஊருக்கு போற மாதிரி கதை. அங்க சாதாரணமாவும் யாரும் போக முடியல, கதவு எப்பவும் சாத்தியே இருக்கு. அப்போ இங்க சிட்டிக்குள்ள ஒரு ஆபீஸ் இருக்கு. இப்போ எம்ஜிஆர் மளிகை இருக்குன்னு வச்சுங்க, அறிவாலயம் இருக்குன்னு வச்சுங்க. கட்சிக்காரன் ஊர்ல இருந்து வருவான். இதே புதுக்கோட்டையில இருந்து காலையிலே ட்ரெயினை பிடிச்சி காலையில இறங்கிடுவான். நைட் ட்ரெயினை பிடிச்சி காலையில அங்க எங்க லாட்ஜ்ல போய் குளிச்சுட்டு அறிவாலயம் வாசலுக்கு போனா ஏதோ ஒரு மூத்த தலைவர்களை எல்லாம் பார்க்கலாம், பேசலாம், அரசியல் இது பண்ணலாம். ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணா தலைவரையும் பார்த்துடலாம், கலைஞரை பார்த்துடலாம், ஸ்டாலினை பார்த்துடலாம். இது அப்படியே நீங்க எம்ஜிஆர் மளிகைக்கு இது பொருந்தும். எம்ஜிஆர் பார்த்துடலாம். ஜெயலலிதாவை தான் பார்க்க முடியாதுங்க. ஆனா ஜெயலலிதாவுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க ஒரு பெரிய பார்ட்டியை இன்ஹெரிட் பண்ணாங்க. ஒரு பெரிய பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் கிடைச்சது அவங்களுக்கு. விஜய் அப்படியான பாணி அரசியல், ஜெயலலிதா பாணி அரசியல், பெரிய இரும்பு கேட்டுக்கு பின்னாடியே நம்ம அரசியல் பண்ணிடலாம்னு நினைச்சா அது இன்றைய சூழலுக்கு அது சரிப்பட்டு வராதுங்கிறதா என் கருத்து. இது எல்லாமே நமக்கு நாளை முதல் இதெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க தொட்ட அந்த இடம் தான் சார். ஒரு பெரிய பார்ட்டியை இன்ஹெரிட் செய்வதற்காகத்தான் அதிமுக எங்கள் தாய் கழகம், அதிமுக என்கிற கப்பலை விஜய் மூழ்க விட மாட்டார் அப்படின்னு தொடர்ந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்ப அது ஒரு தீர்க்கமான திட்டமிடுதலோடு நேர்த்தியாக நிகழ்த்தப்படுவது தானா அடுத்தடுத்த ராஜினாமாக்கள்? இதுல அதை எப்படி பாக்குறீங்க? கப்பலை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது இந்த முயற்சி ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 96ல இதை விட மோசமான தோல்வி அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருந்த போது விஜயெல்லாம் விட கூட பெரிய அளவுக்கு செல்வாக்கு படைத்த திருநாவுக்கரசன், முத்துசாமி அண்ணன், ஒரு பெரிய குரூப் அப்போ பெரிய அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக போர்க்கொடி பிடித்தாங்க. ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு எதிராக. இதே புதுக்கோட்டையில அப்ப இடைத்தேர்தல் வந்துச்சு. போட்டி அதிமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். இது 96, 97 கதை. 97ல போட்டி பொதுக்குழு நடந்தது.
திருநாவுக்கரசு அண்ணன் வந்து பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஜெயலலிதா அம்மா கட்சிய விட்டு அவர தூக்குனாங்க. அப்ப நான் வந்து பாய்ஸ் கார்டன்ல இருக்கேங்க. நல்லா எனக்கு இன்னமும் பசுமையான நினைவுல இருக்கு. திருநாவுக்கரச கட்சிய விட்டு தூக்கியாச்சு. கூப்பிட்டு சேடபட்டி முத்தையா தான் ஃபோன் பண்றாரு. சேடபட்டி முத்தையா கூப்பிட்டு இவங்க சொல்றாங்க. திருநாவுக்கரச கட்சிய விட்டு தூக்கியாச்சு சொல்லிருங்க அப்படின்னு. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அவர் புதுக்கோட்டையில இருந்து வராரு பை கார். கீரனூர் கிட்ட கட்சிக்காரங்க வண்டியை நிறுத்தினாங்க. ஆனா வந்து சரி பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு நிறுத்துறாங்க போல இருக்குன்னு கண்ணாடி எல்லாம் இறக்கி விட்டுட்டு வணக்கம் வணக்கம்னாரு. ஆனா உங்களை கட்சி விட்டு தூக்கிட்டாங்கன்னு கட்சிக்காரங்க சொன்னாங்க. நடந்த விஷயம் இது. அப்படியா அப்படின்ட்டு அவர் அப்படி போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவரு தனி கட்சி வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து போட்டி பொதுக்குழு, அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு. 2 வருஷம் அந்த குழப்பம் நடந்துச்சுங்க. 98ல வந்து பாராளுமன்ற தேர்தல்ல, மக்களவை தேர்தல்ல ஒரு புதிய கூட்டணி அமைச்சாங்க. அப்ப இதே வைகோ என்னெல்லாம் பேசினாரு? ஆன்டி ஜெயலலிதாவா? 96 தேர்தல்ல சிபிஎம்மோட கூட்டணி வச்சு எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு? திமுகவுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாரு? இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற விஷயம். அதுக்கெல்லாம் நாங்க சாட்சி. 94ல இருந்து 96 வரைக்கும் அவரோட நடைபயணம். 96ல வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறல தேர்தல்ல. 97 மேயர் தேர்தல் வருது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல் மேயர் ஸ்டாலின் வந்து மேயர் ஆறாரு. அப்ப வைகோ வந்து அவர் கேண்டிடேட் போட்டாருங்க. யாரு? எஸ்.எஸ். சந்திரன். மறைந்த எஸ்.எஸ். சந்திரன் எங்களுக்கு ரொம்ப ஆப்தர் நண்பர். வெற்றி எல்லாம் கிடைக்கல. ஜெயலலிதா அம்மாவுக்கும் வெற்றி கிடைக்கல. ஸ்டாலின் ஜெயிச்சாரு. 6 என்னமோ தாங்க அப்போ மொத்த மேயர். 6மே அதிமுக தோல்வி. இது 97. அதுக்கு பிறகு 98 தேர்தல் வரும்போது வைகோ வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு. 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோன்னு 10 சீட்டு கேட்டாருங்க. நான் என்கிட்ட தான் கேட்டாரு. நான் சொன்னேன். அவர் கடைசியில் 5க்கு ஒத்துக்கிட்டாரு. சரி வைகோ வந்து அவரு ஒரு கட்சி தலைவர். அவர் கட்சியோட நலனுக்கு பாடுபடுறாரு. அவ்வளவுதான். மற்றபடி மிகப்பெரிய கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவெல்லாம் அவர் அந்த ஒரு காலத்துல இருந்தாருங்க. அதுக்கு பிறகு இல்ல. 96க்கு பிறகு கிடையாது. 98 கூட்டணி அரசியலுக்கு வந்துட்டாரு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி மாத்தி மாத்தி தான் பயணம் பண்ணாரு. இப்ப திருப்பி தாவேகா கூட்டணிக்கு போறாரு. ஆனா என்ன மாதிரியான விளைவுகளை இது தாவேகா அரசியல்ல ஏற்படுத்தும்? திமுக அதிமுக பெரிய விளைவுகள் வராதுங்க. ஏன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஒரு அதிர்வு வரும். அப்புறம் அது அப்படியே தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். திமுகலையும் அப்படித்தான். அதிமுகலையும் அப்படித்தான். அது நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய நீர்நிலையில நம்ம ஒரு கல்ல தூக்கி போடுற மாதிரி. போட்ட உடனே அலைகள் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அடங்கி திருப்பி பழையபடி நீர்நிலை அதே நிலைமைக்கு வந்துடும். தாவேகா அப்படி இல்லைங்க. அது 2 வருஷம் ஓல்டு பார்ட்டி தான். பலரும் வந்து பல எதிர்பார்ப்புகளோட கட்சிக்குள்ள இருக்காங்க. செலவும் பண்ணியிருப்பாங்க. செலவெல்லாம் பண்ணாம தாவேகா ஜெயிச்சிருச்சுங்கிறதெல்லாம் நான் நம்பவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க. கடன் வாங்கியிருக்காங்க. கடன் கட்ட முடியாம இருக்காங்க. இதுதான் பிராக்டிகலான நிலைமை. அரசியல்னா ஒரு மினிமம் செலவு இருக்கும்ல. உங்க கெப்பாசிட்டி 15 கோடினா இன்னொருத்தர் கெப்பாசிட்டி 2 கோடியா இருக்கும்ல. இந்த 2 கோடி போனது தானே. 15 crores ஒருத்தர் செலவு பண்றாரு. ஒருத்தர் 2 crores செலவு பண்றாரு. 15 crores செலவு பண்றவருக்கு பெரிய தொகை தான். 2 crores பெரிய தொகை தானே. அது கடன் தானேங்க. எல்லாம் 5 வட்டி 4 வட்டி கடன் வாங்கி தானே செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப தாவேகா உடனடியாக வந்து அது பியூரா வந்து ஊழலற்ற அரசு, எல்லாரும் கரெக்டா இருப்பாங்க, எல்லாரும் விஜய்க்கு பின்னாடி உடனடியா திரண்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா கட்சியும் மாதிரி அது. ஆனா நீங்க மாத்து கட்சி அட்மிட் பண்ணும்போது 2 years ஓல்டு பார்ட்டியில ரொம்ப மனஸ்தாபம் வருது. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்போட இருக்காங்க. சரி இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அகாமடேட் பண்ணணும். வெறும் எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க. நிறைய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் சனிக்கிழமை சாட்டர்டே நைட் ஃபீவர் மாதிரி அது போயிட்டே இருக்கு. வாரியத்துல ஒரு பதவியாவது கொடுக்கணும்ல. அப்ப எப்படி கொடுத்துருவாங்க அவ்வளவு பேருக்கும்? ஏதோ ஒண்ணு கொடுக்கணும்ல அவங்களுக்கு. கட்சிக்குள்ள ஒரு பதவி கொடுக்கணும்ல. இது எல்லாமே அங்க பிரச்சனை ஓடுது. ஆனா பொது வெளிக்கு அது வரல. காரணம் ஓபன் ரிவோல்ட் வரல. இப்ப வர்றதுக்கான காலம் இல்லை. 1 மாசம் 1.5 மாசம் ஒரு ஆளுங்கட்சியை பகிச்சுக்கிட்டுலாம் ஓபன் ரிவோல்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. சட்டமன்றத்துல எதிரொலிக்க போகிற பல பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணுங்கிற கட்டாயம் வரும். அப்போ வந்து அவரோட கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து அவரை அசஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் ரியாக்ட் பண்ணாதான் அசஸ் பண்ண முடியும். பிரஸையும் பார்க்கல அவரு. சட்டமன்றத்திலையும் நேரடியா ஒரே ஒரு வாய்ப்பு தான் அதுல பதில் சொல்லல. இப்போ வந்து முழுமையான வாய்ப்பு வருது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பதில் சொல்லணும், இல்ல பதில தவிர்க்கணும், இல்ல சமத்காரமா பேசணும். இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஆட்சியை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு விரிவான உரையாடல். உங்க நேரத்துக்கு நன்றி சார்.